Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஒன்றியம் பிலிக்கல்பாளை முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டு வைத்துள்ள விடியாத திமுக அரசை கண்டித்து பிலிக்கல்பாளையத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி கண்டன உரை ஆற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். இங்கே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அரசு வழக்கறிஞர், மாநில வழக்கறிஞருடைய துணைத் தலைவர் அண்ணன் பாலுசாமி அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற திருச்செங்கோடு சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி பொன் சரஸ்வதி அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் வைரம் தமிழரசி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் இன்ப தமிழரசி அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற வர்த்தகணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ்மணி அவர்களே, இளைஞரணி செயலாளர் சுரேஷ் அவர்களே, பேரவை செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, ஐடிவிங் செயலாளர் முரளி அவர்களே, மற்றும் மாவட்ட ஊராட்சி குழுவுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சாரதா அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சேவல் ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களும், இந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கின்ற கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிரை சேர்ந்தவர்களுக்கும், ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் அது பரமத்தி வேலூர் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இங்கே கழகத்தினர் திரளாக வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காலத்தின் அருமை கருதி இங்கே வருகை தந்திருக்கின்ற கழக பொறுப்பாளர்களுக்கும், அதே போல பல்வேறு முன்னாள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும், கூட்டுறவு சங்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கும், அதே போல இப்பொழுது பேரூராட்சி தலைவராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி இலக்கிய அணி செயலராக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழக தோழர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஈரோடு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாலம் வேண்டும் என்று அன்றைய தினம் நான் அமைச்சராக இருக்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியிடத்தில் எடுத்துரைத்ததன் காரணமாக இங்கே இருக்கின்ற கழக பொறுப்பாளர்கள், இங்கே இருக்கின்ற முன்னாள் பால்வள தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். அண்ணன் சின்னசாமி, ராஜேந்திரன் உள்ளிட்ட இங்கே இருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர், அப்பொழுது ஒன்றிய கழக செயலாளர், இவர்களுடைய எல்லாம் கோரிக்கையை ஏற்று அன்றைய தினம் அண்ணனிடத்தில் சொன்னவுடன் உடனடியாக 110 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த பாலம் கட்ட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டார்கள். அதற்கு பின்னால் நில எடுப்புக்காக 12 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார்கள். இது காலம் கடந்து ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தார்கள். இது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கின்ற திட்டம் என்பதை மறந்துவிட்டு அதிமுக எம்எல்ஏ இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டார். ஆகையால் இந்த தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள் 5 ஆண்டு காலமாக. இன்னும் 2-3 மாத காலத்திலே நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். ஆக 5 ஆண்டு காலம் முழுமையாக முடிந்தும் கூட சட்டமன்றத்திலே பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார்கள், தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். அதிலே கூட அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக நான் இருக்கின்றேன். எதிர்பகுதியிலே மொடக்கோச்சி தொகுதியினுடைய உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். 2 தொகுதியுமே எதிர்கட்சி என்ற காரணத்தினால் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற பயப்படுகிறீர்கள், இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் எங்களை பழிவாங்கி கொண்டு இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சட்டமன்றத்தில் பேசினார்கள். அதைத்தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கூட சொன்னார்கள். ஆனால் சட்டமன்றத்திலே வாயிலேயே அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள், நாங்கள் அப்படி செய்யவில்லை, நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 5 ஆண்டு காலம் முழுமையாக முடிந்து இப்பொழுது நாங்கள் கேட்டும் கூட நிறைவேற்றாமல் இன்னும் 3-4 மாத காலத்திலே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் அடிக்கல் நாட்டு விழா எது என்று சொன்னால் இந்த பிள்ளைக்கல்பாளையம் பாலம் தான் அடிக்கல் நாட்டு விழாவாக நமது மாவட்டத்திலே இருக்கும் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே வழங்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆக இந்த 5 ஆண்டு காலம் திமுக அரசு என்ன செய்திருக்கின்றது? இங்கே பட்டியலிட்டாரே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கடந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி என்றாலும் கூட இங்க இருக்கின்ற மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியாரும் ஆண்மிகு அம்மா அவர்களும் இந்த தொகுதிக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாக வெற்றிலை ஆராய்ச்சி மையம் என்ற திட்டத்தை அண்ணன் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை கூட இந்த அரசு அண்ணன் அறிவித்தார் என்ற காரணத்திற்காக அந்த திட்டத்தையும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இங்க இருக்கின்ற பேரூராட்சிக்கெல்லாம் குடிநீர் திட்டம், அதே போல பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, அடிப்படை வசதிகளாக இருந்தாலும்
கடந்த காலத்தில் நாங்கள் என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த தொகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே வாக்கள் கேட்டு வருவார்கள். நீங்கள் இந்த பகுதிக்கு என்ன செய்தீர்கள்? இந்த பிள்ளைக்கல் பாளையம் என்பது மிக முக்கியமான பகுதி. அதுவும் இங்கே இருக்கின்றவர்கள் சொன்னதை போல இந்த ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் எல்லாம் எங்களிடத்திலே பலமுறை எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் சட்டமன்றத்திலே கேட்டோம். ஆனால் எதிர்க்கட்சி என்ற காரணத்தினால், புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இனி திமுக அரசு செய்யாது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் அதே போல அக்கறையில் இருக்கின்ற மக்களும் பொண்ணு கொடுக்கிறது, அதே போல பொண்ணு எடுப்பதிலிருந்து நெருங்கிய தொடர்புள்ள ஊராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் 1 கிலோமீட்டர் செல்வதற்கு ஒரு பாலத்தை போடுவதை விட்டு 35 கிலோமீட்டர் சென்றுதான் அந்த ஊரை அடைய வேண்டும் ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தினால்தான் அண்ணனிடத்திலே சொல்லி இந்த பாலத்தை போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் அவர்கள் அறிவித்தார்கள். உண்மையிலேயே இங்க இருக்கின்ற திமுக காரர் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அவர்கள் அறிவித்த திட்டம் என்று பார்க்காமல் மக்களுக்கான திட்டம் என்று சொல்லி அந்த பாலத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அறிவித்தோம் என்ற காரணத்திற்காக, அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார் என்ற காரணத்திற்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆக இன்னும் 2 மாத காலத்திலே நீங்கள் வாக்கில் கேட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் தான் அவர்களுக்கு வாக்குச்சீட்டின் வாயிலாக பதில் சொல்ல வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தான் உங்களுக்கு இந்த பாலம் வரும் என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு எத்தனையோ பொய்யான வாக்குறுதியை கொடுத்து 5 ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 1000 ரூபாய் என்பது மகளிர் உரிமை தொகை என்று சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திட்டு அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். ஆனால் 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலே நமது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் போராட்டம் நடத்தியதற்கு பின்னால், மாவட்ட தலைநகரங்களிலே போராட்டம் நடத்தியதற்கு பின்னால், நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் 27 மாதங்கள் கழித்து தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு 1000 ரூபாய் வழங்கினார்கள். நாங்கள் கேட்பது, நீங்கள் லேட்டா கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த தகுதியானவர்களுக்கு 27 மாதத்திற்கு நீங்கள் தர வேண்டிய 27,000 ரூபாயை நீங்கள் கொடுங்கள் என்றுதான் நாங்கள் வாக்குறுதியாக நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அதை கொடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் விடுபட்ட மகளிர்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கணக்கெடுத்து கடந்த 15ஆம் தேதி துவங்கியிருக்கின்றார்கள். கேட்டால் நாங்கள் தகுதியானவர்களை கணக்கெடுத்தோம் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த தகுதியான நபர்கள் அந்த 27 மாதங்களுக்கு முன்பாக தகுதி இல்லையா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் பெண்களை பார்த்தால் தகுதியானவர்கள் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? ஆக தேர்தல் வந்தால் மட்டுமே மக்களை சந்திக்கின்ற இயக்கம் திமுக, எப்பொழுதுமே மக்களோடு இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்காக நாங்கள் எப்பொழுதுமே உங்களிடத்திலே வாக்களை பெற வேண்டும் என்பதற்காக வாக்குறுதி கொடுப்பது கிடையாது. எதை நிறைவேற்ற முடியுமோ அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். திமுகவை போல எப்படியோ வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதியை கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருக்கின்ற இயக்கம் இது. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம். மகளிருக்காகவே, தாய்மார்களுக்காகவே தன் வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு சென்றவர் நமது இளைய மாண்புமிகு அம்மா அவர்கள். நம்மை போன்று சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவர் தான் இன்று கிராம மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து 4 ஆண்டு காலம் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இந்த பகுதியிலே சொன்னாரே சட்டமன்ற உறுப்பினர், எத்தனையோ ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கின்றது. இந்த ராஜ வாய்க்காலை சீர்படுத்த வேண்டும், தண்ணீர் வருகின்ற போது கடைமடை வரை சரியாக செல்ல வேண்டும் என்பதற்காக 184 கோடி ரூபாயில் சீரமைச்சு இன்று தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் கடைமதியிலே கொஞ்சம் போட வேண்டி இருக்கின்றது. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. 5 ஆண்டு காலம் நமது சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். அதே போல சட்டமன்ற ஆய்வுக்குழு வருகின்ற போது அழைத்து சென்று அதை காட்டினார். ஆனால் அவர்கள் 5 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதற்கு கூட நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் மக்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். கேட்காமலேயே ராஜவாய்க்காலுக்கு 184 கோடி ரூபாய் ஒதுக்கியவர் அண்ணன் எடப்பாடியார், கேட்டும் நிதி ஒதுக்காதவர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேர்தல் வருகின்ற போது மக்களை பற்றி அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் மகளிர் உதவித்தொகை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தகுதியானவர்களுக்கு என்று கூடுதலாக 30 லட்சம் பேருக்கு தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போல
நீட் தேர்வை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்திட்டு ரத்து செய்வோம் என்றார்கள். 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. அது கூட பரவாயில்லை. ஆனால் தாலிக்கு தங்கம் திட்டம் என்பது இன்றைய தினம் அம்மா அவர்கள் யாரும் கேட்காமல் 2011ஆம் ஆண்டுக்கு கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பெண்ணுக்கு திருமணம் என்றார் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. தாலிக்காவது தங்கம் போட்டு அனுப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் நினைப்பார்கள். புகுந்த வீட்டுக்கு செல்கின்ற போது தாலியோடு செல்ல வேண்டும் தன்னுடைய மகள் என்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் நினைப்பார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று தாயாக இருந்த அம்மா அவர்கள் தாலிக்கு அரப்பம் தங்க திட்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டாந்தார்கள் முதலாக. மீண்டும் 2016ஆம் ஆண்டு தேர்தல் வருகின்ற போது அந்த அரை பவுனை 1 பவுனாக நான் உயர்த்தி கொடுப்பேன் என்று சொல்லி 10 ஆண்டு காலம் 13 லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் 50,000 25,000 கொடுத்திருக்கின்றோம். அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். இன்று பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றது. பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய். உங்களுடைய திருமணத்திற்கு இன்று 1,50,000 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டிய அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை இன்று அம்மா அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டது என்று சொன்னால் கேட்டால் நாங்கள் கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கல்லூரியிலே படிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் 3 ஆண்டு காலம் படித்தால் 36,000 ரூபாய் தான் வரும். ஆனால் இன்று பவுன் மட்டுமே 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றது. இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அது எங்கே செல்லும் என்றே தெரியவில்லை. அதே போல பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய் 1,50,000 லட்சம் ரூபாய் இன்னைய தேதியிலே 1,50,000 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் திமுக அரசு அதையும் தடுத்து அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். அதே போல ஸ்கூட்டி திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். ஆக இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக நீங்கள் வருகின்ற காலம் உங்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லுவார்கள். கடந்த பொங்கல் போது நாங்கள் சட்டமன்றத்திலே கேட்டோம். பொங்கல் பரிசு என்பது அம்மா அவர்கள் 100 ரூபாயில் ஆரம்பித்து அண்ணன் அவர்கள் 1000 ரூபாயில் ஆரம்பித்து கொரோனா காலம் என்ற காரணத்தினால் அனைவருமே பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசோடு 2,500 ரூபாய் கொடுத்தார்கள். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை. சட்டமன்றத்தில் அண்ணன் அவர்கள் கேட்டார்கள், ஏன் பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை? வருடம் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருந்தோம், ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டபோது அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லுகின்றார், இந்த ஆண்டு தேர்தல் கிடையாது, அடுத்த ஆண்டு தான் தேர்தல், அதனால் அடுத்த ஆண்டு தான் தருவோம் என்று. ஏதோ நான் எதிர்கட்சிக்காக சொல்கிறேன் என்று தயவு செய்து இங்க இருக்கின்ற தாய்மார்கள் நினைத்து விடாதீர்கள். பேசியது சட்டமன்ற குறிப்பிலே இருக்கின்றது. கடந்த ஆண்டு தேர்தல் கிடையாது, அதனால் நாங்கள் பொங்கல் பரிசு தரமாட்டோம். இந்த ஆண்டு தேர்தல் வருகின்றது, அதனால் நாங்கள் பொங்கல் பரிசு தருவோம் என்று சொன்னார்கள். அதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது, அதே போல எல்லா தொழிலுமே நசிந்து விட்டது, வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். பொங்கல் பரிசாக 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதுகாரம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. எப்படியாவது தேர்தல் வருகிறது என்பதற்காக ஏதோ ஒன்று கொடுப்பார்கள், மறுபடியும் அடுத்த ஆண்டு தேர்தல் இல்லை என்ற காரணத்தினால் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால். ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், எப்பொழுதுமே பொங்கல் பரிசு என்றால் அம்மா அவர்கள் ஆரம்பித்து பொங்கல் பரிசிலிருந்து அரிசி சர்க்கரையிலிருந்து எல்லாமே அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியாரும் கொடுத்தார்கள். அண்ணன் அவர்கள் கொடுத்து வந்ததை நிறுத்திவிட்டார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுப்பதற்காக தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் தாலிக்கு தங்கம், அதே போல ஸ்கூட்டி திட்டம், அதே கிராமத்திலே உங்களுக்கு அந்த மருத்துவமனை ஏற்படுத்தினாலும் அதையும் நிறுத்திவிட்டு அம்மா கிளினிக்கை நிறுத்திவிட்டார்கள். இதையெல்லாம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் உங்களுக்கு பொங்கல் பரிசும் கிடைக்கும். அதே போல இப்ப கொடுக்கின்ற 1000 ரூபாயை அண்ணன் அவர்கள் ஏற்கனவே 1,500 ரூபாயாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 1,500 அனைத்து மகளிருக்கும் கிடைக்கும். இவர்களை போல தகுதியானவர்கள் என்று சொல்ல மாட்டார். பெண்கள் அம்மா அவர்கள் மிக்சி கிரைண்டர் ஃபேன் குடிக்கின்ற போது அரிசி கார்டு வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்று 2 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்த அரசு அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு. அதே போல்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்று சொன்னால் அந்த திட்டம் முழுமையாக அனைத்து மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்று செயலாற்றிக் கொண்டிருப்பவர். அடுத்த ஆண்டு மே மாதம் அண்ணன் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக 1,500 ரூபாயும், தாலிக்கு தங்கம் திட்டமும், அதே போல ஸ்கூட்டி திட்டம், கிராமத்தில் இருக்கின்ற அம்மா கிளினிக்கில் உட்பட அத்தனை திட்டங்களையும் வரும். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பில்லிக்கல் பாளையத்தை பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இங்கேயே வந்து அடிக்கல் நாட்ட இருக்கின்றார் என்ற செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதே போல இப்பொழுது திமுக பொய் சொல்வதிலே மிக கெட்டிக்காரர்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு நிறுத்திவிட்டது, அதற்கு அதிமுக துணை போய்விட்டது என்று ஒவ்வொரு யூனியன் ஆபீஸுக்கு முன்னாலும் 100 நாள் வேலை செய்கின்ற அந்த பெண்களை அழைத்து வந்து ஒரு போராட்டம் ஒரு 10-15 நாளுக்கு முன்பாக நடத்தினார்கள். பெண்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அண்ணன் அவர் இருக்கின்ற போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருந்தது. அதே போல அவர்களுக்கு உரிய சம்பளம் ஒரு வார காலத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது 50 நாள் 60 நாள் 30 நாள் என்று குறைந்து விட்டது. அதற்கு உண்டான சம்பளம் கூட 3 மாதம் ஆகிவிட்டது, வரலவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் இது போன்று ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு மாநிலங்களிலே ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதற்காக மத்திய அரசு ஒரு புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அனைவருக்குமே 125 நாள் வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றுதான் கொண்டு வந்திருக்கிறதே ஒழிய இவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தையே மத்திய அரசு நிறுத்தியதை போலவும் அதற்கு அதிமுக துணை போனதை போலவும் ஒரு மாயை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களே, உண்மை அதுவல்ல. இப்பொழுது ஒவ்வொரு மாநில அரசும் 125 நாள் வேலை கொடுத்தே ஆக வேண்டும், ஒரு வார காலத்துள் அவர்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஆணையிட்டிருக்கிறது. அண்ணன் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்திட்டு இன்னும் 25 நாட்கள் சேர்த்து 150 நாட்களாக அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை நான் வழங்குவேன், ஒரு வார காலத்துக்குள் சம்பளம் வழங்குவேன் என்று அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நன்றாக தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது அண்ணன் அவர்கள் மத்திய அரசிலே கோரிக்கை வைத்ததன் வாயிலாக அதை 125 நாட்களாக உயர்த்தி மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றது. அதை திமுக தவறான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேலை கொடுப்பதற்கு, அவர்கள் பணம் கொடுப்பதற்கு வழி இல்லாமல், சரியான ஆட்சி செய்யாமல் மத்திய அரசின் மீது நம் மீதும் பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள பார்த்துக் கொண்டிருக்கின்றார். 3 மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள். மே மாதம் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் உங்களுக்கு 150 நாளாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே வேலை உறுதி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல ஒரு வார காலத்திற்குள் சம்பளமும் கிடைக்கும். ஆக இப்படி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் பத்திரிகையும் டிவியும் வைத்துக் கொண்டு தினந்தோறும் ஒரு பேட்டியை கொடுத்து தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படி பொய் சொல்லியே தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டு இருக்கின்றார். இப்ப நேற்றைய தினம் சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து நான் இன்னும் 2 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கின்றது. நேற்று அவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு ஓய்வு திட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது பாதி பேர் ஏற்றிருக்கார்கள். நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஆனால் தேர்தல் வந்தால்தான் மக்களையும் தெரிகின்றது, அரசு ஊழியரையும் இந்த அரசுக்கு கண்ணு தெரிகிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேர்தல் வாக்குறுதி என்றால் வந்தவுடன் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அரசாக இருக்கும். அம்மாவர்கள் வந்தார்கள், மிக்சி கிரைண்டர் என்றார்கள், லேப்டாப் என்றார்கள், அதே போல தாலிக்கு தங்கம் என்றார்கள். வந்தவுடன் கையெழுத்திட்டார்கள். அந்த மாதத்திலிருந்தே ஆரம்பித்தார்கள். அதே போல 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னார்கள். வந்தவுடன் கையெழுத்திட்டார்கள். அந்த மாதத்திலிருந்தே 100 யூனிட் மின்சாரம் அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இவர்களை போல வாக்குறுதி கொடுத்துவிட்டு நாளை மறுநாள் ஒரு வாரம் 2 மாத காலத்திலே தேர்தல் வருகின்ற போது தகுதியான மகளிர்களுக்கு நாங்கள் தருகிறோம், ஓய்வூதிய திட்டத்தை தருகிறோம் என்று அரசு ஊழியரையும் ஏமாற்றுகிறார்கள், மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் தான் விழித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் 3 மாத காலத்திலே நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லாட்சியாக அமையும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே நடைபெறுகின்ற எத்தனையோ அக்கிரமங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். கொலை நடக்காத நாளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தினந்தோறும் கொலை. பெண்கள் தனியாக செல்ல முடியவில்லை. பெண்கள் தனியாக சென்றால் ஒன்று கொலை, இல்லை என்றால் கற்பழிக்கப்படுகிறார்கள், இல்லை என்றால் கழுத்தில் இருக்கின்ற செயின். இப்படி யாருமே ரோட்ல தனி போனாங்கன்னா தங்கத்தை போட்டு போறதில்ல, ஓல்டு கோல்டு தான் போட்டு போறாங்க. ஏன்னா என்ன, நமக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில. அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு என்று நினைக்கின்ற அளவுக்கு தாய்மார்கள் இந்த ஆட்சியை வெறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதனால்தான் எப்படியாவது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இதையெல்லாம் அவர்கள் தேர்தலுக்காக சொல்லுகின்ற வாக்குறுதி என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நடக்கிறது என்ன, உங்கள் வீட்டிலுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியதா, கல்லூரிக்கு செல்ல முடிகிறதா? கல்லூரிக்கு சென்றால், பள்ளிக்கு சென்றால் நம்முடைய குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் வருவார்களா என்ற உத்தரவாதம் இந்த ஆட்சியில் இருக்கின்றதா? நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்லுகின்றார், போதைப் பொருளை தடுக்க வேண்டியது மத்திய அரசு என்று. மத்திய அரசு தடுக்க வேண்டியது என்றால் இங்க எதுக்கு மாநில அரசு? அண்ணன் எடப்பாடியார் இருந்தால், அம்மா அவர்கள் இருந்தால் இது போன்ற போதைப் பொருள் வந்ததா, கஞ்சா வந்ததா? இப்ப கடத்துகின்ற அத்தனை பேர், எத்தனை பேர் திமுக கஞ்சாவை கடத்திருக்கின்றார்கள், போதைப் பொருளை கடத்திருக்கின்றார்கள். தடுக்க வேண்டிய மாநில அரசு
மத்திய அரசு தான் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் மேல் பழியை போட்டு இங்கே இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதை விட்டுவிட்டு மத்திய அரசு மேலே பழியை போட்டு எப்படியாவது நாம் வாக்களை பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார், மத்திய அரசை திட்டினால் இவர்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று. மக்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்ல ஆட்சி என்பதை முடிவு செய்து விட்டார்கள். அது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி என்பதை எங்கே சென்றாலும் மக்கள் எப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்றுதான், எப்பொழுது தேர்தல் வரும் என்றுதான் பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு, அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதை மட்டுமல்ல, இந்த தேர்தலிலே பெண்கள் தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள். நாளைய தினம் அவர்கள் நம்மை போன்று காட்டிலே வெயிலும் மழையிலும் நலையக்கூடாது என்பதற்காக கல்லூரிக்கும் பள்ளிக்கு அனுப்புகின்றீர்கள். நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். ஏதோ அங்கு ஒரு மாணவர் அந்த பழக்கத்துக்கு பழகி இருந்தால், சிறு வயசு யாராக இருந்தாலும் இந்த சிறு வயசு அதை ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லி பழகி விட்டார் என்று சொன்னால், நீங்கள் டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு 15 வயசு பையன் 16 வயசு பையன் காவல்துறை அடிக்கின்றான். அதே போல ரோட்ல போறவன் அடிக்கின்றாங்க. கஞ்சா குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருந்தா ஒருத்தன் போறான் ஒரு கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு போறான். அவனுக்கு என்ன செய்யறனே தெரியல. கஞ்சா குடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறனே தெரியல. அது போன்று நம்முடைய குழந்தைகள் வந்துவிடக் கூடாது. நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். ஆனால் யாரோ ஒரு மாணவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தால், இளம் வயதாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடும். அதற்கு நல்லாட்சி வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த மாவட்டத்தில் 10 ஆண்டு காலம் அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் எத்தனை வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஏதாவது ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றாரா? சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரே, இந்த மருத்துவமனைக்கு மட்டும் நிதியை ஒதுக்கி இருக்கின்றார் என்று. அதுவும் நாங்கள் கோரிக்கை வைத்து மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் கேட்காமையே நீதிமன்றத்திலிருந்து, அத்தனை சாலைகளிலிருந்து, மருத்துவக் கல்லூரியிலிருந்து, சட்டக்கல்லூரியிலிருந்து, நாமக்கல் மாவட்டத்திற்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கின்றோம். குடிநீர் திட்டத்திலிருந்து, பாலத்திலிருந்து, அதே போல அங்கே தடுப்பணையிலிருந்து தடுப்பணை கட்டிவிட்டோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆண்டு மழை பெய்யவில்லை என்றாலும் கூட இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கோரிக்கை ஏற்று 400 கோடி ரூபாயிலே கட்டணம் ஆரம்பித்து இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்து அது மெத்தனமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அதை விரைந்து முடித்து அண்ணன் அவர்களே வந்து அதை திறந்து வைப்பார்கள். அப்படி தண்ணீர் தேதி நீக்கின்ற போது இந்த பகுதி விவசாயிகளுக்கும் சரி, குடிநீருக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதையும் அண்ணன் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நீங்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவர்கள் பொய்யை சொல்லி உங்களை அழைத்து சென்று ஏதோ அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று ஏதாவது ஏமாந்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒன்று, நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்று விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மின் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது என்பதை பார்க்க வேண்டும். நகராட்சி பகுதியில் இருப்பவர்கள், பேரூராட்சி பகுதியில் இருக்க வீட்டு வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, சொத்து வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. ஆக இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாவிட்டார் என்று சொன்னால் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போகும். அப்ப அவர் நினைத்ததெல்லாம் அவ்வளவுதான், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய சொத்து கூட நம்ம இடத்துல இருக்குமா என்ற நிலைமை உருவாகிவிடும். அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாய்விடக் கூடாது. அதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசு திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது அம்மாவுடைய ஆட்சி, பொன்மன செம்மல் புரட்சித் தலைவருடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆர்ப்பாட்டம் என்று அண்ணன் அவர்கள் அறிவித்தவுடன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சுழன்ற, நான் நேற்றுக்கு முன்தினம் வந்து கேட்டேன், அண்ணா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் அழைத்து பேசிவிட்டு சென்றதுக்கு பின்னால் இன்று ஒரு மாநாட்டை போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற மகளிரின் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய கோஷங்களை நான் படிக்கின்றேன். திருப்பி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது கோஷங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனை முன்னிறுத்தும் அண்ணா திமுகவின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக,
ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டி போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டி போராட்டம் இது போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கிடப்பில் போட்ட விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மக்கள் நல வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டம் இது போராட்டம். வேண்டும் 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 வேண்டும். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை, பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை மக்கள் விரும்பும் உயர்மட்ட பாலம் வேண்டும் வேண்டும். வேண்டாம் வேண்டாம். மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை வேண்டாம் வேண்டாம். செயல்படுத்து செயல்படுத்து. அதிமுக தந்த திட்டத்தை உடனே செயல்படுத்து. ஒழிப்போம் ஒழிப்போம். ஸ்டாலின் அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் ஒழிப்போம். காப்போம் காப்போம். ஜனநாயகத்தை காப்போம் காப்போம் காப்போம். ஜனநாயகத்தை காப்போம். வீழ்த்துவோம் வீழ்த்துவோம். தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கிய திமுக அரசை வீழ்த்துவோம் 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 வீழ்த்துவோம். தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கிய திமுக அரசை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம். உழைப்போம் 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 உழைப்போம். அயராது உழைப்போம். தமிழக மக்களின் நலன் காக்க அயராது உழைப்போம். அமைப்போம் 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 அமைப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மக்கள் போற்றும் மகத்தான ஆட்சியை, மக்கள் போற்றும் மகத்தான ஆட்சியை அமைப்போம் அமைப்போம். வேண்டும் வேண்டும். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் வேண்டும் வேண்டும். மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க அயராது உழைக்கும், மக்களை காக்க தமிழகத்தை மீட்க அயராது உழைக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கழகத்தின் பொற்கால ஆட்சியை மலரச் செய்வோம் மலரச் செய்வோம் மலரச் செய்வோம் மலரச் செய்வோம். வேண்டும் வேண்டும். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் வேண்டும் வேண்டும். வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ், வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ். வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ், வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ். ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடும்புகழ், ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடும்புகழ். வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
என்றும் வெல்க வெல்க வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே. நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய குரல்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னதைப் போல 3 மாத காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருகின்ற வகையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த உயர்மட்ட பாலத்திற்கு அடிக்கல் நாட்டுவதில் தான் அண்ணன் வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, வந்திருக்கின்ற வெயில் என்றும் பார்க்காமல் வந்திருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் கழகத்தினருக்கும் மாவட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் அதேபோல தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இப்பொழுது நன்றி உரை இலக்கிய செயலாளர் அன்பு சகோதரர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு வேலைப்பணிகளும் மக்கள் நலனை முக்கிய நலனாக கொண்டு வருகை புரிந்து மிக சிறப்பானது எழுச்சுரையாற்றி நமக்கெல்லாம் இந்த தமிழக அரசு இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கும் மீடியா திமுக ஆட்சியில் என கொடுமைகளை எடுத்து கூறிய நமது மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலர் அன்னார் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பித்தமைக்கு நன்றி தெரிவித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக பிளிக்கல்மலை பகுதியிலே ஆரம்பித்து மிக சிறப்பாக நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்த பிளிக்கல்மலை ஊராட்சி மன்றத்தில் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி மன்ற ஒன்றிய கவுன்சிலர்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்து சிறப்பாக வருகை புரிஞ்ச கழக உடன்பிறப்புகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நல்ல வேலையில இளைஞர் பெருமக்களுக்கும் எங்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.